அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 2ஆம் இயலில் கற்கண்டு என்ற தலைப்பில் பெயர்ச்சொல் அப்படின்ற இலக்கண பகுதியை பார்க்குறோம். பெயரை குறிக்கும் சொல் எல்லாமே பெயர் சொல்லுங்க. மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல், இது எல்லாமே பெயர் சொல்லுங்க. இப்படி உன்னோட பெயரை குறிக்கிற சொல் பெயர் சொல். அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையாக. பெயர் சொல் 6 வகைப்படும். அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதில் நம்ம முதல்ல பொருட்பெயர்னா என்ன? ஒரு பொருளை குறிக்கிற பேர் பொருட்பேர். அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், இல்லை உயிரற்ற பொருளாக இருக்கலாம். உயிருள்ள பொருளா அப்படின்னா, ஆமாங்க, மரம், செடி, மயில், பறவை, இதுக்கெல்லாம் உயிர் இருக்குங்க. அதனால தான் இதை உயிருள்ள பொருள்னு சொல்கிறோம். புத்தகம், நாற்காலி, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் உயிரற்ற பொருள். அதோட பெயரை சொல்கிறதுனால இது பொருட்பெயர். அடுத்தது இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிச்சா அது இடப்பெயருங்க. சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இப்படி ஒரு இடத்தோட பெயர் குறிக்கிறது தான் இடப்பெயர். அடுத்தது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். காலம்னா நிமிடம், நாள், வாரம், சித்திரை அப்படின்றது மாதத்தை குறிக்குதுங்க. மாதமும் காலம்தான். ஆண்டு, இப்படி காலத்தை குறிக்கிறதெல்லாம் காலப்பெயர். அடுத்தது சினைப்பெயர். சினை என்றால் உறுப்பு அப்படின்னு பொருள். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். இப்போ நம்ம உடம்புல எடுத்துக்கோங்க, கண், கை, கால், இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் குறிச்சா அது சினைப்பெயர். அதே மாதிரி தாவரத்தில் இலை, கிளை, இதையெல்லாம் நம்ம சினைப்பெயர்னு சொல்கிறோம். அடுத்தது பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயருங்க. அதாவது வட்டமாக இருக்கிறது அதோட பண்பு, சதுரமாக இருக்கிறது சதுரத்தின் பண்பு. இப்படி செம்மை, நன்மை, இதெல்லாம் அதோட பண்பை குறிக்கிறனால இது பண்பு பெயர். தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். ஒரு வேலை செய்கிறது, நம்ம செய்கிற வேலையை தாங்க தொழிற்பெயர் சொல்கிறோம். படித்தல், ஆடுதல், இப்படி செய்கிற வேலையை குறிக்கிறதுனால இது தொழிற்பெயர். இப்படி ஓடுறது, குதிக்கிறது, நடக்கிறது, நடித்தல், இப்படி சொல்கிறதெல்லாம் கூட தொழிற்பெயர் தாங்க. 6 வகை பெயரை நம்ம இப்போ பார்த்துட்டோம். 6 வகை பெயர் சொல்லுக்கான சான்றுகளை தொடரில் அமைச்சு எழுதி பார்ப்போம். காவியா புத்தகம் படித்தாள். இதில் புத்தகம் அப்படின்றது பொருட்பெயர், ஒரு பொருளை குறிக்குது. காவியா பள்ளிக்கு சென்றாள். இல்லை பள்ளி என்பது ஒரு இடத்தை குறிக்கிறனால இது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். பாருங்க, எப்போ விளையாடினா? அப்படி மாலையில் விளையாடினாங்க. அப்போ மாலை என்பது காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். தலை அப்படின்றது முதல்ல இருக்கிற ஒரு உறுப்புங்க. அதனால் முதல் அப்படின்னா மொத்தத்தையும் குறிக்கும். அதில் இருக்கிற தனியாக இருக்கிற ஒரு உறுப்பை தான் நாம் சினைன்னு சொல்கிறோம். ஆகவே இது சினைப்பெயர். காவியா காவியா இனிமையாக பேசுவாள். இனிமை அப்படின்றது பண்பு. ஆகவே இது பண்பு பெயருங்க. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். காவியாவுக்கு என்ன பிடிக்கும்? நடனம் ஆடுறது பிடிக்கும். இங்கே ஆடுதல் அப்படின்றது ஒரு வேலை. அந்த வேலை தான் நம்ம தொழில்னு சொல்கிறோம். ஆகவே இது தொழிற்பெயர். அடுத்தது இடுகுறி பெயர், காரண பெயர் பார்க்குறோம். முதல்ல இடுகுறி பெயர். நம்முடைய முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணமே இல்லாமல் பெயர் வச்சுருப்பாங்க. அவ்வாறு அவங்க வச்ச பெயர் தாங்க இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். மண், மரம், காற்று, இதுக்கெல்லாம் காரணமே இல்லாமல் பெயர் வச்சுருப்பாங்க. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் எதை எப்படி வழங்கினார்களோ நாம் அதை அப்படியே வழங்குவது தான் இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயர் 2 வகையாக இருக்குது. ஒன்று இடுகுறி பொதுப்பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். முதல்ல இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பெயர் எனப்படும். பாருங்க, அந்த தன்மையுடைய எல்லா பொருளையும் பொதுவாக சொல்கிறது. இப்போ மரம், மரம்லேயே பல வகை இருக்குது. சந்தன மரம், வேப்ப மரம், புளிய மரம் அப்படின்னு. ஆனாலும் நம்ம அதை பிரித்து சொல்லாமல் மரம்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஆகவே இது பொதுவாக சொல்கிறனால இது தாங்க இடுகுறி பொதுப்பெயர். அதே மாதிரி காடு. காடுலேயே மரங்கள் இருக்கிற காடு இருக்குது, சதுப்பு நில காடு இருக்குது. இப்படி
பல காடுகளை நாம் பொதுவாக சொல்கிறனால இது இடுகுறி பொதுப்பெயர். அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிச்சா அது இடுகுறி சிறப்பு பெயருங்க. பாருங்க, மா மா அப்படின்னா இங்கே மாமரத்தை குறிக்குது. ஆகவே இது இடுகுறி சிறப்பு பெயர். பொது பெயர்லேருந்து அது பிரித்து காட்டுறதுனால இது சிறப்பு பெயர். கருவேலங்காடு, பாருங்க, காடுல பல காடுகள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதில் கருவேல மரங்கள் மட்டும் இருக்கிற காடு தாங்க கருவேலங்காடு. இப்படி ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்தது காரண பெயர். காரணத்தோட ஒரு பெயரை வச்சுருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணத்தோட ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. இப்படி காரணத்தோட ஒரு பொருளுக்கு வழங்கும் பேர் காரண பெயர். உதாரணமாக நாற்காலி, பாருங்கள், நாற்காலி எடுத்துக்கிட்டா 4 கால் இருக்கும். ஆகவே அதுக்கு நாற்காலி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கரும்பலகை, அந்த பலகை கருப்பாக இருக்கும். இப்படி காரணத்தோட பெயர் வச்சது தான் காரண பெயர். இந்த காரண பெயரும் 2 வகைப்படும். ஒன்று காரண பொதுப்பெயர், இன்னொன்று காரண சிறப்பு பெயர். காரண பொதுப்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறித்தால் அது காரண பெயருங்க. பாருங்க, பறவை, பறவையில் பல பறவை இருக்கு. கொக்கு, பருந்து, கழுகு, இப்படி சிட்டுக்குருவி, இப்படி பல பறவைகள் இருந்தாலும் நாம் பறக்கிறனால அதை பறவைன்னு சொல்கிறோம். இங்கே எல்லா பறவையும் சேர்த்து பொதுவாக சொன்னனால இது காரண பொதுப்பெயர். அடுத்தது அணி. அணி என்றால் அழகு என்று பொருள். இங்கே நம்ம அணிந்து கொள்வதையும் சொல்லுதுங்க. ஆகவே இது காரண பொதுப்பெயர். அடுத்தது காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளில் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பிட்டா அது காரண சிறப்பு பெயர். இப்போ பாருங்கள், பறவையை எடுத்துக்கலாம். பறவையில் பாருங்கள், மரங்கொத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தை கொத்தக்கூடிய பறவை. ஆகவே தான் இதுக்கு காரணத்தோட பேர் வச்சுருக்காங்க. இதே மரத்தை கொத்தி கொத்தி கூடு உருவாக்கி அதுக்குள்ளே போய் அது வாழுது. இல்லைன்னா அதில் இருக்கிற புழு பூச்சிகளை அது சாப்பிடுது. ஆகவே காரணத்தோட அந்த பறவைக்கு மரங்கொத்தின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வளையல், வளைந்து இருக்கிறனால அதுக்கு வளையல்னு பேருங்க. அணின்னா அணிகலன்களை குறிக்குது. இங்கே வளையல் அப்படின்றது கையில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். ஆகவே இது காரண சிறப்பு பெயர். கற்பவை கற்றபின். கீழே இருக்கிற இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்கிற இடுகுறி பொதுப்பெயரையும் இடுகுறி காரண பெயரையும் நாம் கண்டுபிடிப்போம். முதல்ல பாருங்க, நீர் வற்றி போன குளத்தில் செந்தாமரை, ஆம்பல், கொட்டி, நெய்தல் முதலான கொடிகளும் வாடி இருந்தன. நீர் நிரம்பி இருந்தவரை ஊர் மக்களும் விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் அது. காலை நேரம், சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது. இப்போது அக்குளத்தை கண்டுகொள்வார் யாரும் இல்லை. இதில் இடுகுறி பொதுப்பெயர் பார்ப்போம். குளம் பொதுவான நீர்நிலைங்க, அதனால இது பொதுப்பெயர். ஊர் மக்கள் வாழக்கூடிய இடம், ஊர். மரம் தாவர வகைகள். ஆகவே இது இடுகுறி பொதுப்பெயர். அதே மாதிரி பறவை பறக்கும் ஒரு உயிரினம். ஆகவே இது இடுகுறி பொதுப்பெயர். நேரம் காலத்தை குறிக்கக்கூடியது. ஆகவே இது இடுகுறி பொதுப்பெயர். சூரியன் ஒளி தரக்கூடிய ஒரு கோள். ஆகவே இது இடுகுறி பொதுப்பெயர். அடுத்தது நம்ம இடுகுறி காரண பெயரை பார்க்குறோம். செந்தாமரை. தாமரை எப்படி இருக்கும்? செம்மையா, அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆகவே இது செந்தாமரை காரண பெயர். ஆம்பல், கொட்டி, நெய்தல் இதெல்லாம் நீர்நிலையில் வாழ்கிறனால இதுவும் காரண பெயர். மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால இந்த பறவைக்கு மரங்கொத்தின்னு பேர். ஆகவே இது இடுகுறி காரண பெயர். மறுபடியும் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம்.